ஹலோ நண்பர்களே, வணக்கம். இன்று என் தேடல் தொடங்கியதே கதையின் பாகம் 3 சொல்ல வந்திருக்கிறேன். கதையின் நாயகன் சந்தோஷ் வீட்டில் அவனுடைய தந்தை ராகவ் மற்றும் தாய் இருவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பது. அப்போது தந்தை ராகவ் கமலாவிடம், நான் இன்று என் நண்பன் பள்ளிக்கூடத்திற்கு ஆனுவல் டேக்கு செல்ல வேண்டி இருந்தது. ஆனால் பிஸ்னஸ் மீட்டிங்காக ஒரு முக்கியமான புள்ளி கம்பெனிக்கு வருகிறார். என்ன செய்வது, இரண்டையும் விட முடியாது என்று புலம்ப, கமலா அதற்கு, நம்ம பையன் சந்தோஷ் வீட்டில் சும்மா தானே இருக்கான், அவனை வேணால் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் மீட்டிங்கை பாருங்கள் என்று கூறுவது. இதை கேட்ட ராகவ் குட் ஐடியா என்று கூறும்போதே சந்தோஷ் அங்கே வருவது. சந்தோஷிடம், நீ என் நண்பன் பள்ளிக்கு சென்று விட்டு வா என்று கூற, செம போர்ப்பா, ஸ்கூலுக்குலாம் என்னால் போக முடியாது, எனக்கு 50,000 கொடுத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுற்றுறேன் என்று கூற, உனக்கு நான் பணம் வேணுன்னா கொடுக்குறேன், ஆனால் இதை நீ கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணணும் என்று ரெக்வஸ்ட் செய்ய, சரி போயிட்டு வரேன்ப்பா என்று அவன் கூறுவது. அவனது தாய் கமலா ராகவிடம், ஏங்க இப்படி இவனை கெடுக்கிறீங்க, இவனோட வயசில் நீங்கள் கம்பெனி எம்டி ஆயிட்டீங்க, இப்படி இவனை பொறுப்பில்லாமல் வளர்க்குறீங்களே என்று கோபித்து கொள்ள, அதற்கு சந்தோஷ், நானும் ரெடி தான், என் மாமனார் எங்கே அப்படி கேட்க, அதற்கு ராகவ் அவனை அடிக்க ஓடுவது. இதனுடைய காரணம், ராகவ் சிறு வயதில் கமலாவை காலேஜில் படிக்கும்போது காதலித்ததால் அவருடைய தந்தை அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து தன் கம்பெனி பொறுப்பையும் ராகவிடமே ஒப்படைத்து எம்டியாக மாற்றியதையே அவன் அப்படி காமெடியாக கூற, இருவரும் சிரிப்பது, தங்கள் காதல் வாழ்க்கையை நினைத்து பார்ப்பது, தன் கணவன் மற்றும் மகன் வெளியேறுவதை புன்னகைத்தவாறு கமலா பார்ப்பது. இத்துடன் இந்த 3வது பகுதி முடிந்தது. 4ஆம் பகுதியை கேட்க நீங்கள் சாப்பிடலாமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.